Good morning, my dear students. Today onwards, we are going to start our computer class. Okay, va? This is your first lesson. Your first lesson is computer fundamentals. Okay. Here we are going to discuss the basics things of computer. Okay. You already know something about the computers. Now we are going to discuss in deep. Okay, va? Let's come to the lesson. In today's world, man started depending on computer for accomplishing all his work. Almost 80% to 90% of his work is computerized. Any work given to the computer needs a systematic planning and thinking. Computer cannot solve a problem by itself because it cannot think on its own. What they are saying means, in today's world, what we are doing, okay, we are depending the computer only, okay, in all the field, from kitchen to education, okay va, from kitchen to education, our life is developed technologically, okay va, developed technology. ஸோ டே டு டே லைஃப்பில் நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம், இப்போயும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆன்லைன் கிளாஸ்னு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். மொபைல் ஃபோன் இஸ் ஆல்சோ ஏ கம்ப்யூட்டர், ஓகேவா. சைஸ் தான் வந்து வேரி ஆகும், கம்ப்யூட்டரில் சைஸ், மொபைல் ஃபோன் சைஸ் வேரி ஆகுது, அவ்வளோதான். பட் வந்து மொபைல் ஃபோனும் ஒன் ஆஃப் த கம்ப்யூட்டர் தான், ஓகேவா. ஸோ அதுதான் இங்கே உங்களுக்கு சொல்ல வராங்க இன்ட்ரோடக்ஷனில். கம்ப்யூட்டர் cannot solve a problem by itself because it cannot think its own. என்ன சொல்கிறாங்க, கம்ப்யூட்டர் cannot solve a problem itself. So we need to instruct the computer, ஓகேவா. Computer can work faster than us, but we need to instruct the computer because it cannot think itself, okay. It cannot think itself னா அது தன்னைத்தானே வந்து நம்ம என்ன செய்யணும் எது செய்யணும் அதுவே வந்து யோசித்து செய்யாது. பட் கம்ப்யூட்டர் ஆல்சோ என்ன இருக்குது, கம்ப்யூட்டர் ஆல்சோ ஹேவ் அ பிரெயின், ஓகேவா. நம்மளை மாதிரியே கம்ப்யூட்டருக்கு பிரெயின் இருக்குது. கம்ப்யூட்டரும் வந்து எல்லா வேலையும் வேகமாக செய்யும், நல்ல ஸ்பீடாக செய்யும், அக்யூரேட்டாக செய்யும், கரெக்டாக நமக்கு வந்து கரெக்டான ஒரு கேல்குலேஷனை கொடுக்குறோமா, கரெக்டான ரிசல்ட்டை நமக்கு கொடுத்துடும். பட் அதெல்லாம் திங்க் பண்ணி எதுவுமே செய்ய முடியாது, அதான் இங்கே சொல்கிறாங்க. ஃபார் சால்விங் எ ப்ராப்ளம் he develops various software using programming language. Such softwares are needed to be maintained for its better usage. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இப்போ நம்ம தான் கம்ப்யூட்டரை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கம்ப்யூட்டரால் என்ன பண்ண முடியாது, இட்ஸ் கான்ட் திங்க் இட்ஸ் செல்ஃப், ஓகேவா. அதால் செல்ஃப் திங்கிங் பண்ண முடியாது, செல்ஃபாகவே எல்லா வேலையும் பண்ண முடியாது, நம்ம தான் அதை வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுங்கிறாங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நம்ம வந்து டேரெக்டாகவே நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. ஸோ அதை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், அதை வழி நடத்தணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு சில சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணியிருக்கிறோம், ஓகேவா. நிறைய சாஃப்ட்வேர்ஸ் டெவலப் பண்ணியிருக்கோம், அதுதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லுவோம், ஓகேவா. கம்ப்யூட்டரை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக, ப்ரோக்ராம்னா என்னது, அதை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறோம், ஓகேவா. அதை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுனால நம்ம டெவலப் பண்ண அந்த அது பேர் தான் வந்து சாஃப்ட்வேர்ஸ், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேர் தான் வந்து சாஃப்ட்வேர்ஸ், ஓகேவா. அதை ப்ரோக்ராம்ஸ்னு சொல்கிறோம், ஓகேவா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறோம், ஓகேவா. Such softwares are need to be maintained for its better usage. ஸோ சில சாஃப்ட்வேர்ஸை வந்து ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து அப்போ யூஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுரும், ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து பத்திரமா அப்படியே வச்சு டே பை டே வந்து அடுத்தடுத்து தயாரிக்கிற சிஸ்டத்தில் வந்து என்ன பண்ணுறோம், அதை அப்டேட் பண்ணுறோம். ஏன்னா பெட்டர் யூஸ், அது நல்லா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதுதான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்காகவே என்ன பண்ணுறோம், அதை வச்சுக்கிறோம், ஓகேவா. ஸோ நமக்கு பெட்டரான ஒரு எந்த வேலை செஞ்சாலும் ஒரு பெட்டர் தானே வேணுங்கிறோம், ஒரு பொருள் இருந்தாலும் பெட்டர். அந்தமாரி சிஸ்டம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் ஒரு பெட்டரான எல்லா சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ணுறோம். இதில் எந்தெந்த சாஃப்ட்வேர், ஒரு சில சாஃப்ட்வேர் பெட்டராக இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ அதுதான் நம்ம லைக் பண்ணுவோம். ஸோ அந்த சாஃப்ட்வேர்லாம் என்ன பண்ணுறோம், டெவலப் பண்ணி அடுத்தடுத்து அப்டேட் ஆகிற சிஸ்டத்தில் கோட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறோம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூல் இஸ் டாக்குமெண்டேஷன், ஓகேவா. ஸோ அப்படி நம்ம சாஃப்ட்வேர்லாம் டெவலப் பண்ணி வைக்கும்போது ஃப்யூச்சரில் வர ப்ரோக்ராமர்ஸ்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹூஸ் டெவலப் த கம்ப்யூட்டர்ஸ், ஓகேவா. கம்ப்யூட்டர்ஸ் டெவலப் பண்ணி கம்ப்யூட்டர் இப்படி ஃபங்க்ஷன் ஆகுன்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்களாமா, அவங்க தான் வந்து ப்ரோக்ராமர்ஸ், ஓகேவா. இந்த ப்ரோக்ராமர்ஸ் வந்து இப்போ நான் ஒரு ப்ரோக்ராமராக இருக்கிறேன், இப்போ நான் ஒரு சிஸ்டத்தை தயாரித்து முடிச்சிட்டேன், ஓகேவா. இப்போ ஃப்யூச்சரில் வரவங்க என்ன பண்ணுவாங்க, ஃப்யூச்சரில் வரவங்க வந்து அந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறாங்க, இது பெட்டராக யூஸ் பண்ணணும் ஆசைப்பட்றாங்க. இப்போ பெட்டராக யூஸ் பண்ணும்போது என்ன செய்யணும், அவங்க ப்ரீவியஸாக உள்ள அந்த சாஃப்ட்வேரை கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த ப்ரீவியஸாக உள்ள சாஃப்ட்வேரை யார் முன்னாடி யூஸ் பண்ணாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சேவ் பண்ணி வைப்பாங்க,
ப்ளஸ் சேவ் பண்ணிக்கும்போது அந்த சாஃப்ட்வேர் அந்த கோடிங் எப்படி பண்ணோம், அதுக்கு டேட்டா எங்கே கெட் பண்ணோம், ஓகேவா, என்ன கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் என்னென்ன லாங்குவேஜில் வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், அப்டேட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க வந்து எழுதி வச்சுருப்பாங்க. எழுதி வைக்கிறதுனா டைப் பண்ணி வைக்கிறது, ஓகேவா, எப்படி செஞ்சது போனதுங்கிறது எழுதி வைக்கிறது. ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா டாக்குமெண்டேஷன் சொல்கிறோம், ஓகேவா. டாக்குமெண்டேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயத்தை நம்ம இப்போ செய்கிற விஷயத்தை வந்து ஃப்யூச்சர் பர்பஸ்க்காக, ஓகேவா, ஃப்யூச்சர் பர்பஸுக்காக நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோம். அதை தான் வந்து டாக்குமெண்டேஷன் சொல்கிறோம். டாக்குமெண்டேஷன் கிளியர் மீனிங் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் த ஆப்ரேஷன் பர்டிகுலர் பர்டிகுலர் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம். ஓகே, ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமை வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சாஃப்ட்வேர் வந்து அதோட ஆப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்டெப்த்தாக ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டெப்த்தாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வந்து டாக்குமெண்டேஷன் சொல்கிறோம். இந்த டாக்குமெண்டேஷன் வந்து எதுக்குன்னு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் பர்பஸ், அவ்வளோதான். இப்போ வாட் இஸ் டாக்குமெண்டேஷன் கிட்ட என்ன சொல்லுவோம், இருக்கிற ஃபைலெல்லாம் என்ன பண்ணுறது, ஒரு இதோ சேவ் பண்ணி வைக்கிறோம், ஒரு ஃபோல்டரோ ஒரு இதோ க்ரியேட் பண்ணி நேம் கொடுத்து சேவ் பண்ணி வச்சு ஃப்யூச்சர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். அதுதான் வந்து டாக்குமெண்டேஷன். ஓகே, இந்த டாக்குமெண்டேஷனில் 4 டைப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. டைப்ஸ் ஆஃப் டாக்குமெண்டேஷன் எத்தனை டைப்ஸு? 4 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் architecture or design documentation, second one is technical documentation, third one is user documentation, and fourth one is marketing documentation. First one is architecture and design, second one is technical, third one user documentation, and fourth one is marketing. Okay va? Now we are going to discuss about architecture or design documentation. Okay, it explains why a structure is designed and how to add new ones to the code. What is architecture or design documentation? First we know that what is documentation. Okay va? Now we are going to discuss about architecture or design documentation. It explains why a structure is designed and how to add a new ones to the code. It also goes a step further on improving the present coding or lays plans for future use. Architecture document is derivative of design documentation. Architecture documentation is derivative of design documentation. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆர்கிடெக்சர் டாக்குமெண்டேஷன் என்ன செய்யணும், இட் எக்ஸ்பிளைன் ஒய் ஏ ஸ்ட்ரக்சர் இஸ் டிசைன்டு, இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் ஏன் டிசைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும். ஓகேவா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுவோம். அது இல்லாமல் ஃப்யூச்சரில் வந்து ஓல்டன் டேஸில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லும். அப்படி சொல்லி நம்ம அதை எழுதி வைக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் திரும்ப ஒரு சாஃப்ட்வேர் நம்ம டிசைன் பண்ணுறோம்னா இந்த சாஃப்ட்வேர்லேருந்து யூஸ் பண்ணி புதுசாக ஒரு சில அப்டேஷன் கொடுத்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். தென் எ குட் ஆர்கிடெக்சர் டாக்குமெண்ட் இஸ் ஷார்ட் ஆன் டீட்டெயில்ஸ் பட் திக் ஆன் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நல்ல ஆர்கிடெக்சர் டாக்குமெண்டேஷன் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்டாக இருக்கும். அந்த ஷார்ட்டாக இருக்கிற ஸ்டெப்ஸ்லேயே வந்து டீட்டெயிலாக நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்து ஆர்கிடெக்சர் டாக்குமெண்டேஷனுங்கிறது. சரியா? Now we are going to discuss a technical documentation. Creating software code alone is insufficient in technical documentation. There must be some text along with the code to describe various aspects of its operation. This documentation is embedded within the source code so that it could be easily accessible to any other user. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, கிரியேட் சாஃப்ட்வேர் கோட் அலோன் இஸ் இன்சஃபிஷியன்ட் இன் டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷன். There must be some text along with the code to describe various aspects of its operations. ஸோ இங்கே இருக்கிற அந்த கோட்லேயே வந்து ஒரு சில டெக்ஸ்ட் வந்து கோட் பண்ணியிருக்கோம்ல, அது கூடவே இருக்கும். அது வந்து இதோட ஆப்ரேஷன்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ நம்ம அதை வந்து இன்டெப்த்தாக சர்ச் பண்ணவே தேவையில்லை. அந்த கோட் பக்கத்தில் இருக்கிற கோடே வந்து அந்த ஆப்ரேஷன்லாம் அந்த ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்கோம்ல அந்த சாஃப்ட்வேர் என்னென்ன பண்ணும், ஒவ்வொரு கோடும் என்னென்ன பண்ணுங்கிறது அது கூடவே இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டு வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ the source code can be highly technical and used for explaining application programming interface and algorithm. ஸோ அந்த சோர்ஸ் கோடு வந்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் அது வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நமக்கு வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான்
இதுதான் வந்து technical documentations. Next we are going to discuss about user documentations. Okay. Unlike technical documentation, user documents are unconnected from the source code. Instead they explain how the code is used in a program. Literally, these documents describe each feature of the program. Consistency and simplicity are more valuable to a user documentation. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷனோட யூசர் டாக்குமெண்டேஷன் வேரி ஆகும். அதில் சோர்ஸ் கோடில் இருக்கிற அந்த ப்ரோக்ராமிங் கோடில் இருக்கிற சைடில் இருக்கிற அந்த வேர்ட்ஸ் டெக்ஸ்ட்டு வந்து நமக்கு அந்த டாக்குமெண்டேஷனை ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொல்கிறாங்க. பட் இங்கே அந்த ப்ரோக்ராமிங் கோடு இருக்க அதுவே நமக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகும். அதிலே நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம். ஏன்னா இது வந்து யூசர் டாக்குமெண்டேஷன். டெவலப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா யூசர் வந்து இந்த சாஃப்ட்வேர் நம்ம டெவலப் பண்ண சாஃப்ட்வேர் வந்து அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு, கன்சிஸ்டன்சி அண்ட் சிம்பிளிசிட்டியாக இருந்துச்சா, அவங்களுக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சா அப்படிங்கிறத வந்து டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த யூசர் டாக்குமெண்டேஷன். பிகாஸ் புதுசாக வர நம்மகிட்ட கிளைண்ட் வருவாங்களா, யூசர் வராங்க, அவங்க வந்து நம்ம இந்த சாஃப்ட்வேரை வாங்கும்போது இந்த சாஃப்ட்வேரில் இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது, லேட்டஸ்ட்டாக இத்தனை யூசர் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ கிளைண்ட் வந்து நம்மள்ட்ட அந்த சாஃப்ட்வேரை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாக அந்த டாக்குமெண்டேஷன் மூலிமா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். திஸ் இஸ் கால்டு யூசர் டாக்குமெண்டேஷன். நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டிங் டாக்குமெண்டேஷன். The necessity exists in many applications to promote materials, to encourage observers and to spend more time in learning about the product. The marketing documentation satisfies these needs. With the help of this documentation, one can make the potential user to get involved and know more about the product. The documentation ensures what exactly the product is about, so as to the expectation are in line with what they will be receiving. ஸோ இந்த டாக்குமெண்டேஷனில் நமக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் டாக்குமெண்டேஷன் ஒன் கேன் மேக் த பொட்டென்ஷியல் யூசர் டு கெட் இன்வால்வ்டு அண்ட் நோ மோர் அபவுட் த ப்ராடக்ட். அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் யார் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, தென் அது இல்லாமல் இந்த ப்ராடக்ட் வந்து இந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் பண்ணும், இந்த ப்ராடக்ட்டில் வந்து எவ்வளோ பெனிஃபிட் நமக்கு இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஈஸியாக அந்த ப்ராடக்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் டாக்குமெண்டேஷன் என்ஷூர்ஸ் வித் எக்ஸாக்ட்லி த ப்ராடக்ட் is about அப்படின்னு அந்த லைன் தான் நமக்கு கிளியராக சொல்லுது. திஸ் டாக்குமெண்டேஷன் என்ஷூர்ஸ் வாட் எக்ஸாக்ட்லி த ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட்னா என்ன அப்படிங்கிறத இந்த மார்க்கெட்டிங் டாக்குமெண்டேஷன் நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து மார்க்கெட்டிங் டாக்குமெண்டேஷன். நெக்ஸ்ட் we are going to discuss about inner working of a computer. How is computer is working, ஓகேவா? The peripheral device of a computer which is connected externally gives us a partial knowledge of working of a computer. Peripheral device of a computer which is connected externally gives us a partial knowledge of working of a computer. So peripheral device போது ஸோ பேசிக்காக நம்ம என்னென்ன பார்க்குறோம் கம்ப்யூட்டரில், மானிட்டர், CPU, கீபோர்டு, மவுஸ், ஸ்பீக்கர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து கனெக்ட் ஆகி இது ஒர்க் பண்ணி நமக்கு ரிசல்ட்ஸ் தருது. ஸோ இதுதான் வந்து இந்த டிவைஸ்லாம் ஒன்றா சேரும்போது அது வந்து பெரிஃபெரல் டிவைசஸ் நம்ம சொல்கிறோம். ஸோ நமக்கு பேசிக்காக கம்ப்யூட்டர் இதுதான் ஒர்க் பண்ணுதுன்னு நமக்கு தெரியும், ஓகேவா? ஸோ இந்த டிவைஸ் எல்லாம் பார்க்கும்போது ஸோ மவுஸ் வந்து கிளிக் பண்ணுது, கீபோர்ட் டைப் பண்ணுது. ஸோ இதெல்லாம் இது வரைக்கும் தான் நமக்கு தெரியும், ஓகேவா? At the higher level, a computer contains power supply, motherboard, BIOS, CPU, memory, cables, ports and many other devices which can be added. So peripheral நம்ம பார்க்கும்போது நமக்கு பேசிக்காக என்ன சொன்ன மதர்போர்டு, CPU, கீபோர்டு, ஸ்பீக்கர், இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தால் ஒரு கம்ப்யூட்டர் நமக்கு ஒர்க் பண்ணி நமக்கு தேவையான ஆப்ரேஷன் செய்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ உள்ளே எப்படி வேலை நடக்குதுங்கிறது பார்த்தீங்கன்னா, உள்ளே என்னென்ன வேலை நடக்குதுன்னா, கம்ப்யூட்டர் கண்டெய்ன்ஸ் பவர் சப்ளை பாக்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட்டு மதர்போர்டு, நெக்ஸ்ட்டு பயாஸ், நெக்ஸ்ட்டு CPU, நெக்ஸ்ட்டு மெமரி, கேபிள்ஸ், போர்ட்ஸ் அண்ட் மெனி அதர் டிவைசஸ் விச் கேன் பி ஆடட். நிறைய டிவைசஸ் உள்ளே இருக்கும். ஸோ அந்த டிவைசஸ் எல்லாம் வந்து நம்ம ப்ராக்டிக்கல் கிளாஸில் ஆஃப்டர் ஸ்கூல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் கிளாஸில் ஐ வில் ஷோ ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்ஸ் டு யூ, ஓகே? இப்போ இங்கே கீழே அந்த ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க, அதில் உங்களுக்கு கிளியராக தெரியுது பாருங்கள். CPU ஆர் சிப் ஆர் மைக்ரோ ப்ராசஸர், ரைட் சைடில் ஸ்டோரேஜ், இன்புட் இன்டர்னல் மெமரியில் ரேம், ரோம் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்புட் இன்டர்ஃபேஸ், அவுட்புட் இன்டர்ஃபேஸ்.
ஸோ இன்புட் இன்டர்ஃபேஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, கீபோர்டு, மவுஸ், ஜாய்ஸ்டிக், ஸ்கேனர், லைட் பென். ஓகே, அவுட்புட் இன்டர்ஃபேஸில் மானிட்டர், பிரிண்டர், ஸ்பீக்கர். ஸோ இவங்களெல்லாம் வந்து உள்ளே உள்ள அந்த மதர் போர்டுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மதர் போர்டு வந்து சிபியூ உள்ளார இருக்கும். ஸோ அது உள்ளார வந்து நிறைய சிப்பு சொன்னோம்னா சிப் இருக்கும். அவங்கள்ட்ட வந்து நிறைய கோடு வந்து எம்பட் பண்ணியிருப்பாங்க. ப்ரோக்ராமர் வந்து அந்த கோடை எம்பட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து இந்த இதெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ லெஃப்ட் சைடில் பாருங்கள், சிபியூ சிப் ஆர் மைக்ரோ ப்ராசஸர் இருக்குல்ல, அதில் என்னென்ன இருக்குது, ஏஎல்யூ, நெக்ஸ்ட்டு இன்டர்னல் கம்யூனிகேஷன், ரெஜிஸ்டார்ஸ், கண்ட்ரோல் செக்ஷன்ஸ். இது எல்லாமே நான் ஸ்கூல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் ப்ராக்டிக்கல் கிளாஸில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஐ வில் எக்ஸ்பிளைன் த ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்ஸ். ஓகே, டைரெக்டாக பார்த்து நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இதுதான் இன்னர் ஒர்க்கிங் ஆஃப் அ கம்ப்யூட்டர். இப்போ இன்னர் ஒர்க்கிங் ஆஃப் அ கம்ப்யூட்டரில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பண்ண, பவர் சப்ளை தான் மெயின். ஓகேவா, கம்ப்யூட்டர் வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். வாட் இஸ் ஏ கம்ப்யூட்டர்? கம்ப்யூட்டர் இஸ் ஏ எலக்ட்ரானிக் டிவைஸ் ஆர் மிஷின். வித்தவுட் கரண்ட் கம்ப்யூட்டர் cannot work. Okay, so power supply is must for computer. Now we are going to discuss about what is power supply. Computers needs a lot of electric power, almost 400 watts. Computer needs lot of electric power, almost 400 watts. இப்போ கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒரு குறிப்பிட்ட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 400 வாட்ஸ் வந்து கம்ப்யூட்டருக்கு கரண்ட்டு வேணும். This power is mainly utilized by CPU and by motors in various drives. ஸோ இந்த பவர் டைரெக்டாக எது யூஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா சிபியூ தான் வந்து என்டையர் ப்ராசஸையே வந்து கண்ட்ரோல் பண்ணி ரன் பண்ணுறது. அதனால தான் சிபியூ வந்து நம்ம வந்து பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறோம். சிபியூ இஸ் ஏ பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் பிகாஸ் இட்ஸ் கண்ட்ரோல்ஸ் என்டையர் சிஸ்டம் ஆஃப் த கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரில் இருக்கிற என்டையர் சிஸ்டத்தையே அதுதான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. The power supply is basically a case that holds a transformer, voltage control and fan. இந்த பவர் சப்ளையில் வந்து என்ன இருக்கும், டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், வோல்டேஜ் கண்ட்ரோல் இருக்கும் அண்டு ஃபேன் இருக்கும். ஸோ இதை வந்து கிளாஸில் லேபில் காட்டுறேன் நான் இது என்னன்னு சொல்லிட்டு, அந்த ஃபேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜ் கண்ட்ரோல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹை வோல்டேஜ் வந்தாலும் சரி எவ்வளோ இருந்தாலும் சரி அது வந்து அதுவே வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு கம்ப்யூட்டரை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து நம்ம வந்து என்ன ஸ்டெபிளைசர்லாம் வச்சுப்போம், நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து வீணாகாமல் இருக்கிறதுக்கு. அதிக பவர் வந்தாலும் சரி லோ வோல்டேஜாக இருக்கும்போது அந்த ஸ்டெபிளைசரை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. அதே மாதிரி தான் இப்போ சிஸ்டத்தில் வந்து அதெல்லாம் இருக்குங்கிறாங்க. தென் கூலர் ஃபேன். இந்த ஃபேன் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஸ்டம் வந்து ஹாட் ஆகாமல் எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணலாம். சிஸ்டம் வந்து ஹாட் ஆகவே ஆகாது, சூடாகவே ஆகாது. இப்போ நம்ம கையில் இருக்கிறத என்ன பண்ணுவோம், நம்ம அந்த ஃபேன் இல்லைன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த ஹாட்லேயே வந்து சிஸ்டம் வந்து இது வீணாக போயிடும். ஓகேவா, போர்டு வந்து வீணாக போயிடும். ஆனால் இந்த கூலர் ஃபேன் இருக்கிறதுனால என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கிற ஹீட்டெல்லாம் அப்சர்வ் பண்ணி வெளியில் அனுப்பிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால நம்ம சிஸ்டம் வந்து சீக்கிரம் ஹீட் ஆகாது, நம்ம வந்து ரொம்ப நேரமாக அதில் ஒர்க் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த கூலர் ஃபேன் ஒர்க் பண்ணுது. இட் ஹேஸ் மதர் போர்டு கனெக்டார்ஸ் வித் டிஃப்ரெண்ட் கலர்டு ஒயர்ஸ் ஈச் இண்டிகேட்டிங் டிஃப்ரெண்ட் வோல்டேஜ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதிலேருந்து ஒயர்ஸ் எங்கே போகும் பார்த்தீங்கன்னா மதர் போர்டு வந்து ஏன் மதர் போர்டு வந்து சொல்கிறோன்னா, மதர் போர்டு தான் வந்து எப்படி ஒரு ஃபேமிலியில் வந்து மதர் வந்து அந்த ஒரு ஃபேமிலியில் வந்து ரன் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த மதர் போர்டு தான் வந்து சிஸ்டத்தில் வந்து இருக்கிற எல்லா ஷிப்பு எல்லாமே வந்து ரெஜிஸ்டர் எல்லாமே வந்து அதிலே வச்சுருக்கோம் தன்னுக்குள்ளே. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த எஸ்எம்பிஎஸ் இந்த பவர் சப்ளைலேருந்து டிஃப்ரெண்ட் ஒயர்ஸ் வரும். டிஃப்ரெண்ட் ஒயர்ஸில் ஒவ்வொரு ஒயர்ஸ்க்கும் ஒவ்வொரு வோல்டேஜ் இருக்கும். ஓகேவா, ஒவ்வொரு ஒயர்ஸும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஹேவிங் டிஃப்ரெண்ட் வோல்டேஜ். ஸோ அதில் வந்து அது என்ன பண்ணணும்னா அது வந்து மதர் போர்டுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கோம். மதர் போர்ட்லேருந்து மற்ற ஆப்ரேஷன்ஸ் நமக்கு நடக்கும். இதுதான் பவர் சப்ளை. ஓகே, நம்ம இதோட கிளாஸ் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இருக்கிறத ஃபர்தர் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நமக்கு கம்ப்யூட்டர் அவ்வளோ டிஃபிகல்ட்லாம் கிடையாது. ப்ராக்டிக்கல் கிளாஸ் அதெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஈஸியாக இருக்கும். இவ்வளோ லென்த்தியெல்லாம் கிளாஸ் இருக்காது. சரியா? இப்போது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.